ஃபுல்லாக வெள்ளைக்காடாக இருக்குங்க. இதை பாருங்க, அதை ஃபுல்லாக வெள்ளைக்காடு தான், ஃபுல்லாக தண்ணி, எங்கே தான் தண்ணியாக இருக்குது. லாவண்யா கெஸ்ட் ஹவுஸ் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். 3 பர்சனுக்கு 1000 rupees தான். சூப்பராக இருந்தது. ஸோ சன் டெம்பிள்லாம் பார்த்தாச்சு. காய்ஸ், அடுத்த ஸ்டாப் வந்து கோனார்க்லேருந்து கரக்பூர் போகலான்ற பிளானு. ஸோ ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு இல்லையா, டைம் வந்து 12:30 ஆகுது, சாரி. ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு. கரக்பூர் அடுத்த ஸ்டேஷன். ஸோ பாய் பாய் கோனார்க். நம்ம கோனார்க்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ சன் டெம்பிள் பார்த்தியாச்சு, பக்கா. அண்ணன் ஃப்ரெண்டில் போகிறாரு, நான் செகண்ட் போகணும். ஸோ சூப்பர் காய்ஸ். ஹே காய்ஸ், வெல்கம் டு another வீடியோ. திஸ் இஸ் திருப்பாம் ஸ்டூடியோ. அனைவருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொல்கத்தா தாண்டலாம் இன்றைக்கின்றத பிளானு. பட் இதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் உடம்பு சரியாக நேற்று சொன்ன மாதிரி தான், கூட வந்த ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. இன்றைக்கி ஒரு 384 கிலோமீட்டர் கவர் பண்ணலான்ற பிளான் இருந்தோம். ஸோ அதுக்கே 7 hours காமிக்குது, 8 hours காமிக்குது. ரோடு எந்தளவுக்கு மோசமாக இருக்குன்னு தெரியல. ஸோ 27th ஈவினிங் நாங்கள் வந்து குவஹாத்தி போகணும். பட் அதுக்குள்ளே போக முடியுமான்னு தெரியல. இன்றைக்கி டே 4. இன்றைக்கி கரக்பூர் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடி போயிட்டாங்க. என் வண்டி ஆஃப் ஆகிடுது. அது என்ன ஏர்லாக் ஆகிடுச்சு பொழுது. ஸோ சரி பண்ணிட்டு திரும்ப நான் வண்டியாக போயிட்டுருக்கேன். அவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. சரியான மழை காய்ஸ், இன்றைக்கும் மழை தான். ஸோ இப்போ தான் டே 5. நம்ம கோரக்பூரில் இருக்கோம், கொல்கத்தா கிட்ட. ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ண ஹோட்டலு. ஸோ அன்னபூர்ணா இன்னு சொல்லிட்டு. ஸோ கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து டெஸ்டினேஷன் சில்குரி போகலான்னு சொல்லிட்டு நேற்றுலாம் டெம்பிள்லாம் பார்த்துட்டு இனிதே நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணோம். ஸோ ஸ்டே நல்லா இருந்தது. ஸோ அடுத்தது கிளம்பியாச்சு காய்ஸ். ஸோ வாங்க போய்கிட்டே பேசுவோம், பேசிகிட்டே போவோம். நம்ம இப்போ கொல்கத்தா ஹைவேல இருக்கோம். ஸோ இது கொல்கத்தா டு வாரணாசின்னு நினைக்கிறேன். அந்த ரோடு சரியாக தெரியல எனக்கு. இருக்கும் நிறைய ட்ரக் இருக்குங்க அங்கே, எக்கச்சக்கமான லாரிங்க. இருக்க வேண்டியதான். நாங்கள் மேக்ஸிமம் ஒரு 90-95 மேக்ஸிமம் ஸ்பீடு நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு மேலே க்ரூஸ் பண்ணுறதில்ல. 95 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். ஏன்னா மழை பெஞ்சிக்குது, ஈரமாக இருக்குது, சம்டைம் குளிருது நல்லா. அதனால் ஓரளவுக்கு ஸ்பீடை அப்படியே மெயின் பண்ணுவோம். ஸோ மார்னிங்கே கிளம்புனா கொஞ்சம் சிலிகுரி வந்து கொஞ்சம் ஈவினிங்குள்ளே போயிடலாம் அப்படின்றதுக்காக கிளம்பியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் ஓட்டணும். கிட்டத்தட்ட ஒரு 560 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஸோ 600 கிலோமீட்டர் இன்றைக்கி ஓட்டணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் முதலே கிளம்பி இப்போ போயிட்டுருக்கோம். வெஸ்ட் பெங்கால், வெல்கம் டு வெஸ்ட் பெங்கால். ஆமாம், வெஸ்ட் பெங்கால். அதுக்கு என்ன தமிழில்? வங்காளம், மேற்கு வங்காளம். வெல்கம் டு மேற்கு வங்காளம். காய்ஸ், நல்ல மழை அடிக்குது பாருங்க. வேறு லெவலில் ரைட்டில் இருக்கோம் நாங்கள். பெட்ரோல் போடலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நம்மளும் போய் நின்ட்டாங்களே. பெட்ரோல் போடணும்.
நம்மளும் நிற்காமல் போயிட்டு இருக்காங்களே. என்னுடைய இது பிளிங்காக ஆரம்பிச்சிச்சு. ஊர் பூரா தண்ணியாக இருக்குது. இது எவ்வளோ மழை பெஞ்சுன்னு தெரியலங்க பாருங்கள். ஓ மை காட், நிலமே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குங்க பாருங்கள். இந்த சைடும் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, இந்த சைடும் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இங்கே பாருங்கள் அதை. ஓ மை காட், இதுனா ஊர் தண்ணியில் தான் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் ஃபுல்லாக வெள்ளைக்காடாக இருக்குங்க. இதை பாருங்க, அதை ஃபுல்லாக வெள்ளைக்காடு தான், ஃபுல்லாக தண்ணி. எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது. ஓ நம்ம ஆறு பக்கத்தில் இருக்கோமா, அதான் போல் இருக்கு. எங்கே பாருங்கள் ஆறு போகுது. எங்கே முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்க முடியுமா பார்க்குறேன். ஓ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக போகுது. அதான் சரியாக ஃபுல்லாக போகுது அந்த தண்ணி. நல்லா கடவுளே, நிலம் ஃபுல்லாக முழுகி போயிருக்குங்க. ஐ திங்க் நெல் பயிர் எல்லாமே தண்ணியில் மூழ்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தா அப்படி தான் தெரியுது. நான் ஏதோ ஃபஸ்ட்டு ஏரி நினச்சேன். என்னடா அது ஏரி இவ்வளோ பெருசு இருக்குதுன்னு நினச்சேன். அப்புறம் தெரியுது ஏரி இல்லை, அது ஃப்ளட்டு. அதான் கடவுளே, சரியான மழை. அதான் முந்தானத்து ஈவினிங்லேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. கேஸ் நம்ம டீ கடைக்கு வந்துருக்கோங்க பாருங்கள். அப்போ பார்த்தீங்க எப்படி இருக்கு. ஸோ நம்ம கொல்கத்தாவில் இருக்கோம், அவுட்டரில். எல்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ ஒரு 200 கிலோமீட்டர் ஓடி இருப்போம்னா, மோர் தென் 200 கிலோமீட்டர்ஸ். 200 ஓட்டல பாருங்க. பாய் வந்து டீ போட்டு விடுவார். டீ அடிக்க பாருங்க. தான் வந்துட்டோம். கொல்கத்தா டிராஃபிக்கில் தான் இருக்கும். இங்கே பஸ் எப்படி ஓட்டுறானுங்க அங்கே பாருங்கள். எதை பற்றியும் யோசிக்கிறதில்ல, அப்படியே ஓட்டுறானுங்க, அப்படியே திருப்புறானுங்க. ஸோ நம்ம கொல்கத்தா சிட்டிக்குள்ளே போக போகிறதில்ல கைஸ். நம்ம பைபஸ்லேயே வெளியே போகலான்னு ஒரு பிளானு. ஏன்னா இங்கேயே டிராஃபிக் இப்படி இருக்குது, இன்னும் உள்ளே போனால் எப்படி இருக்கும். வெஸ்ட் பெங்கால் கைஸ், நம்ம சாப்பிட்றதுக்காக நிறுத்தினோம். வெஸ்ட் பெங்காலில் கச்சரப்புரா சாலாப்பூரில் இருக்கோம். உங்களுக்கு ஒரு ஸ்வீட் காமிக்கிறதுக்காக வந்தேன் நான். இங்கே பாருங்கள், அண்ணன் வந்து வெளுத்து கட்டுறாரு ஸ்வீட்டு. அண்ணா என்னென்ன சாப்பிட்றீங்க? இது ட்ரை ரசகுல்லா, ட்ரை ஸ்வீட்ஸ். நல்ல ஸ்வீட்ஸ் இதே தோப்பு மாதிரி இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், ஆல்ரெடி ஒரு குழவியே இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அங்கே சூப்பராக இருக்குது டேஸ்ட்லாம் வேறு ரகமாக. வெஸ்ட் பெங்கால் ஸ்வீட்டுக்கு ஃபேமஸ் போல இருக்குது பாருங்கள். இதான் சாப்பிட்டு முடித்தோம். நல்லா இருக்கு, சூப்பர்ண்ணா. பரோட்டா சாப்பிடுங்க காலையிலே. இங்கே பாருங்கள், பரோட்டாவா ரொட்டியாக தெரியல போட்டாங்க, சூப்பராக இருந்தது. இதான் சாப்பிட்டோம். காய்ஸ், நாங்கள் சிறுகுரி போயிட்டுருக்கோம். பலாசே அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 4 கிலோமீட்டர் வண்டி ஓடிட்டோம். ஸோ இங்கே எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் இல்லை டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு நிற்கணும். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு. ஆனால் என்ன ஸ்நாக்ஸ்னா பேர் அது? உகுனி எப்படிங்க பாருங்கள். இந்த ரைடில் நான் யூஸ் பண்ணுறது வந்து சுசுகி விஸ்டார்ம் 250 வண்டிங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வண்டிங்க நான் யூஸ் பண்ணதில். சூப்பராக இருக்குங்க, லாங் டிரைவுக்கு சூப்பரான வண்டிங்க. என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, இதுக்கு சர்வீஸ் சென்டர் சரியாக கிடைக்காது, அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். மற்றபடிக்கு பெஸ்ட்டு வண்டி இது. ஃபினான்ஷியலாக சூப்பரான வண்டிங்க, நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆஹா, இங்கே பார்த்தீங்களா, ஐயா ஷூ நஞ்சு போச்சு. ஐயோ ஒஸ்ட்டு. காய்ஸ், நம்ம பங்களாதேஷ் பார்டர் ஓர போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி இது பங்களாதேஷுங்க. அது ரைட் சைடில் போனால் பங்களாதேஷ். ஸோ ஆக்சுவலி நம்ம பார்டரில் இருக்கோம். ஓ சூப்பருங்க. இங்கே தான் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குங்க பங்களாதேஷ் பார்டரு. 6 கிலோமீட்டர், லெஸ் தென் 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். பங்களாதேஷ் பார்டரில் இருக்கோம் நம்ம, இந்தியா அண்ட் பங்களாதேஷ். வா சூப்பருங்க.
நம்ம அந்த சைடு பாகிஸ்தான் பார்டருக்கும் போயிட்டோம், சைனா பார்டருக்கு போயிட்டோம், பங்களாதேஷ் பார்டருக்கும் போயிட்டோம். இன்னும் பூட்டானும் நேபாளும் பார்டரும் போயிட்டோம்னா சூப்பருங்க. நம்ம நாட்டை சுற்றி எல்லா பார்டருக்கும் போனதா கணக்கு. என்னோட போல காரணம் இது கடையில் நின்னோம். சரி சாப்பிடலாமே, சரி வேண்டாம் பசிக்கு நின்னோம். ஆனால் மழை பிடிச்சிது பாருங்க, எப்படி போயிருக்கு பாருங்க. எங்கள் வண்டி அங்கே இருக்கு, மழை பாருங்க, கொட்டுது மழை. காய்ஸ் நாங்கள் திருக்கோணி போகிற ரூட்டில் இருக்கோம். ஸோ மழை பெஞ்சினே இருக்குங்க, சொதன்னு இருக்குது. கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் மலையில் தான் ஓடிட்டு வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் ஓட்ட முடியுமான்னு தெரில, ஏன்னா கடுப்பாகுது. ஸோ டீ கடைக்கு வந்து டீ சாப்பிட்டு இவ்வளோ நாங்கள் இருக்காது. ஸோ இது கூட நம்ம இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய் காய்ஸ். இது டே 6, இது டே 6 இன்னைக்கு. ஹே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், வெல்கம் டு another வீடியோ. திஸ் இஸ் திருஃபார்ம் ஸ்டூடியோ. அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். ஸோ நாம் இன்றைக்கி வந்து ராஜ்கஞ்சிலேருந்து குவஹாத்தி ஒரு 600 கிலோமீட்டர் போகலான்னு ஒரு பிளானாக இருக்கும். ராஜ்கஞ்சிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நைட்டுக்கு தான் ரூம் போட்டோம். சரியான மழைங்க, செம மழை. ஸோ இந்த ரூம் போய் ஸ்டே பண்ணிட்டு இன்றைக்கி மார்னிங்கே கிளம்பிட்டோம். காய்ஸ் இன்றைக்கி தான் அந்த அதர் 8 மெம்பர்ஸ் இன்றைக்கி வராங்க, குவஹாத்தி வராங்க. ஸோ அவங்களுக்கு ஃப்ளைட் வந்து 4 மணிக்கு. ஸோ நாங்கள் அதுக்குள்ளே குவஹாத்தி போய் ஆகணும். நைட்டு 10 மணிக்குள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். 6 மணி 10 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. ஸோ நாங்களும் குவஹாத்தி போயிட்டு அவங்கள மீட் பண்ண வேண்டியிருக்கோம். ராஜ்கஞ்ச் தாண்டிக்கு வந்து சாப்பாடுக்காக நிறுத்தியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன கிராமம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பார்த்தா பூரிலாம் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் நம்மள மாதிரி தானே இருக்குது சாப்பாடுலாம், ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ சாப்பிட போகிறோம். இப்போ பூரி வச்சுருக்காங்க. ஸ்வீட்ஸ் இது ரொம்ப ஃபேமஸ் வெஸ்ட் பெங்கால். நம்ம பாலம் ரெடியாக உட்காந்துருக்காங்க. ஆனால் என்னது பேப்பரில் வச்சுருக்காங்க, பேப்பர் ரோஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இது பேப்பர் பூரி. பேப்பர் ரோஸ்ட், இது பேப்பர் பூரி. வெஸ்ட் பெங்காலில் பாருங்கள் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு. இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே சூப்பர். வெஸ்ட் பெங்கால் ஃபுல்லாக தண்ணியாக தாங்க இருக்குது. நிறைய ஆறுங்க இருக்குது, பெரிய பெரிய ஆறுங்க இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் மழை அதிகமாக பெய்யும் போல இருக்குது. அதுவும் நாம் ரெயின் சீசனில் வந்திருக்கோம், சொல்ல வேணும். இது வந்து NH12ங்க. இது எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க ரோடு. இது பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் பெரிய பெரிய பள்ளம். ஐயோ ஐயோ ஐயோ. இதில் நைட்டு ஓடி இருந்தால் என்ன ஆகிறது? கண்ணு தெரியாமல் வேணால் விட்டு தான் இருக்கணும். ஹாய் ஹாய். லாஸ்ட் இயர் இங்கே வந்தீங்களாண்ணா நீங்கள்? 2 வருஷத்துக்கு முன்னால் வந்தேன். BMW பைக்கில். இந்த தம்பி தான் பெட்ரோல் போட்டார். भैया नाम भैया? संजीत सेन, रंजन दास संजीत सेन. ओके भैया, தேங்க்ஸ் भैया. நாங்கள் சிறுகுடி தாண்டி இருக்கோம். சரியான மழை.
கொஞ்சம் காலையில் கிளம்பும்போது தான் மழை இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. மழை அதிகமாக வருது, அப்புறம் பார்த்தா மழை கம்மியாக இருக்குது, திரும்ப மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ நாங்கள் டீ குடிக்கலான்னு இங்கே நின்னோம். கூட வந்த ஃப்ரெண்டோட வண்டி கொஞ்சம் மக்கர் பண்ணிச்சு, ராயல் என்ஃபீல்டு. ஸோ அதனால் அவருக்காக வெயிட்டிங். இங்கே வந்துட்டு டீ சாப்பிட்டு இந்த டீ குடித்த மட்பாத் இந்த மண்ணை டப்பையை போட்டு உடச்சி கிளம்ப வேண்டியது தான். ரன்னெல்லாம் மலையில் ஓடிட்டுருக்கோம் வண்டி. சரியான குளிர், பட் செட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, ஊருக்கு ஈரமாக இருக்கா, ஃபுல்லாக ஊருக்கு அங்கங்கே ஊருக்கு. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது வண்டி ஓட்டும்போது. இன்னும் 400 கிலோமீட்டர் வண்டி ஓட்டணும். பார்ப்பேன் எப்படி போகுதுன்னு. இங்கே பாருங்கள், குவாஹாத்தி போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு. குவாஹாத்தி போகிற வழியில் ஒரு ஆறு ஒன்று பார்த்தோம். இந்த ஆறு மட்டும் பாருங்கள் எப்படி இப்போ வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அந்த பின்னாடி இருக்காங்க. வேறு லெவலுங்க இந்த ஆறு. மழை போட்டே இருக்கு. ஸோ சிலிகுரி டு குவாஹாத்தி போகிற ரூட்டில் இருக்குது இந்த ஆறு. பாருங்க, ஐயோ வேறு லெவலுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ரோடு சிலிகுரி தாண்டி இருக்குங்க, குவாஹாத்தி போகிற ரூட்டில் இருக்குது. இது NH ரோடுங்க. அது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் ஓடிட்டு இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டும்போது மண்டகண்டெலாம் பிச்சுக்கிச்சிங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியல. இவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்களேன், தண்ணி எங்கே தேங்குது, இவ்வளோ பள்ளம் இருக்குது. வண்டி ஏன்னா பக்கத்தில் போகும்போது அந்த லாரிங்க வரும்போது பயமாக இருக்காங்க. பாருங்கள் முன்னாடி கார் எப்படி போகுது பாருங்களேன். ஸோ அப்படியே சாஞ்சுற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரி ஓகே, பொறுமையாக போவோம் அப்படின்னு சொல்லி குரு அண்ணா சொன்னார். ஸோ அதே போல் பொறுமையாக ஃபாலோ பண்ணாங்க. இந்த மாதிரி ரோடு நான் இது வரைக்கும் இந்தியாவில் வேறு எங்கேயுமே பார்க்கலைங்க. எவ்வளோ தூரம் வண்டி நான் ஓடிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ரோடு நான் மோசமான ரோடு பார்க்கல. அது NH ரோடுங்க. அது 4 வழி சாலை எப்படி இருக்குது பாருங்கள், அட்டகாசமாக இருக்குல்ல. இதுவும் வெஸ்ட் பெங்கால் தாங்க. இது அசாம் கிட்ட இருக்குது. சிலிகுரி தாண்டி அசாம் கிட்ட கூட இல்லை, அங்கேருந்து அசாம் எப்படியும் ஒரு பார்ட்ரு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குங்க. மோசமான ரோடுங்க. இது வரைக்கும் நான் லாங் ரைடில் ஒன் ஆஃப் த மோசமான ரோடு எதுனா இதாங்க சொல்லுவேன். எக்ஸாக்டாக அந்த ஏரியா பேர் தெரில, அந்த மழை பெஞ்சிட்டே இருந்தது, அதனால் என்னால் மேப்பில் சரியாக கவனிக்க முடியல. சரியான பள்ளங்க, எங்கே வண்டி போகுது, எவ்வளோ பள்ளத்தில் இறங்கி வண்டி ஏறுது, உள்ளே எதனா பெரிய கல் இருக்குதா முன்னாடி தண்ணியில், ஒன்றுமே தெரிலங்க. சிலிகுரி தாண்டி நான் கொஞ்சம் தனியாக பிரிஞ்சுட்டேங்க. நானும் என் ஃப்ரெண்டு கூட வந்தது, அவரும் தனியாக பிரிஞ்சுட்டேன். குரு அண்ணா வந்து தனியாக போயிட்டார். ஒரு இடத்துல சாப்பிட்டு கிளம்பணும், அங்கேருந்து வேறு இடத்துல பிரிஞ்சிட்டோம். ஸோ நாங்கள் ஒரு ஷார்ட்கட்டில் போகணும் குவாஹாத்திக்கு. பார்த்தா அது ஒரு மோசமான ரோடுங்க. மேப்பில் பார்த்தா நல்லா காமிச்சிது கூகுள் மேப்பில். ஸோ கூகுள் மேப்பில் நம்பி போனதுக்கு நல்லா வச்சு செஞ்சுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் இப்படி தாங்க இருந்தது. ரொம்ப மோசமான ரோடு போட ஆரம்பிச்சிருக்காங்க ரோடு. பட் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை தெரியல, விட்டுருக்காங்க. இது வந்து பங்களாதேஷ் பக்கத்தில்ங்க, பார்டர். ஆக்சுவலி இங்கேருந்து பங்களாதேஷ்னால் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ பக்கத்தில் போயிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் தனியாக தான் போயிட்டு இருந்தோம். குருவண்ணா தனியாக வந்துட்டு இருந்தார். அவர் வந்து ஹைவேங்க ஃபுல்லாக, அது கொஞ்சம் ரோடு சுற்று, பட் ஃபுல்லாக ஹைவேல போனார் அவர். நாங்கள் கொஞ்சம் வெஸ்ட் பெங்காலில் கொஞ்சம் உள்ளே போயிட்டு இருந்தோம். காய்ஸ், நான் அசாமில் இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5 மணி போயிட்டு போகுது இங்கே. ஸோ 5 மணிலாம் போயிட்டு போகுது. ஸோ என்னுடைய வண்டியை அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே டீ குடிலாம் வந்தேன். ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாப்புல. ஸோ பையா நாம் பையா சுஜன் தாஸ் நியல் தாஸ் பேரை பார்த்தீங்களா, சுஜன் தாஸ் நியல் தாஸ். ஸோ இவங்க 2 பேர் தான் டீ கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அருமையாக இருக்குது, டீ அருமையாக இருக்குது. அசாமோட பார்டர், ஆக்சுவலி அசாம் என்ட்ரு ஆகிருக்கும். ஸோ இது வந்து வெஸ்ட் பெங்கால்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது, ஏரியாவும் நல்லா இருக்குது, ஃபுல்லாக பச்சை பச்சையில் இருக்குது. ஸோ இவங்க தான் டீ கொடுத்தவங்க. குவாஹாத்தி ரீச் பண்ணும்போது 11 o'clock ஆகிடுச்சிங்க. ஸோ நைட் ஆகிடுச்சு. நாங்கள் அசாம் ரீச் பண்ணும்போது நைட்டு பொழுது போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரூம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் டேரெக்டாக ரூம் போய்ட்டோம். ஏன்னா ஃபுல்லாக நனைஞ்சிருந்தோம், நொசன்னு இருந்தது. உங்களுக்கு ஹோட்டலுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள்.
ஹே காய்ஸ், வெல்கம் டு another வீடியோ. திஸ் இஸ் திருஃபார்ம் ஸ்டூடியோ. அனைவருக்கும் கோஹாத்திலிருந்து ஆத்ம வணக்கங்கள். ஸோ இந்த ஹோட்டல் தாங்க நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஹோட்டலு. ஸோ இந்த ஹோட்டலில் தயவு செய்து இந்த ஹோட்டலில் வந்து தங்கிடாதீங்க. ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு ஹோட்டலு. 2500 ரூபாய் வாங்கிட்டானுங்க பில்லு. ஆனால் தயவு செய்து இந்த ஹோட்டலில் தங்காதீங்க. இங்கே பாருங்கள், நேம் கூட பார்த்துங்க, ஹார்ன்பில் ஹோட்டல். ஹார்ன்பில்னு இருக்குதுங்களா? தயவுசெய்து வந்து தங்காதீங்க அந்த ஹோட்டலில். மோசமான ஹோட்டல் இது. பாருங்கள், எல்லாம் ரெண்டட் எடுத்தாச்சு, பைக்கில் ரெண்டட் எடுத்தாச்சு. ஸோ நாளைக்கு கிளம்புறதா பிளானு.